கூலிங் வர போல ஒரு பில்டிங் இருக்குன்றீங்க. அந்த பில்டிங் கட்டுறதுக்கு சாதாரண மக்கள் வந்து ஒரு 1500 ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டணும்னா என்ன காஸ்ட் வரும்? அது சாதாரணமாக நம்மளே கட்டிக்க முடியுமா? இது வந்து அதுதான் அதுக்கான முயற்சிகள். நாங்கள் இப்போ இதை வந்து ஒரு ப்ராடக்டாக வெளியில் கிடச்சிதுன்னா யார் வேணாலும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த முயற்சியில் தான் இருக்கும். அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எங்களோட டெக்னாலஜியை ஒரு உற்பத்தியாளர் இருந்தால் தான் அதை யூஸ் பண்ண முடியும். அந்த முயற்சிகள் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அது வந்து இந்த டெக்னாலஜியை நிறைய பாப்புலரைஸ் பண்ணி யாராவது இந்த டெக்னாலஜி டேக்கர்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்க இந்த ப்ராடக்டை கொண்டு வந்தாங்கன்னா இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஒரு இபிஎஸ் பேனல் வச்சு பண்ணுறோன்றீங்க. அது வந்து சாதாரண ஒரு இன்ஜினியர் உங்களுடைய வெப்சைட்டை பார்த்துட்டு அதை கட்ட அது பண்ண முடியாதுங்க. அதுக்கு வந்து அப்படி கட்டுறதுன்னா எல்லாமே ஈஸியாக பண்ணிட்டு போக முடியும். இதில் வந்து அந்த எப்படி கட்டணுங்கிற ஒரு முறை இருக்குது. அந்த முறையை வந்து நாங்கள் யார் எங்ககிட்ட இந்த டெக்னாலஜி வாங்குறாங்களோ அவங்களுக்கு சொல்லிக் கொடு. எல்லாராலையும் பண்ண முடியாது. அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பொதுவாக எல்லாருக்கும் போக முடியாது. அதுக்கு தான் அதையே இன்னொரு ஃபார்மில் கொண்டு வந்திருக்கோம். பிளாக்ஸ் இருக்கிறது யார் வேணாலும் வாங்கி நீங்களே வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பிளாக்ஸு. அதை வந்து ஆனால் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். எப்படி செங்கல் வந்து நம்மளே உற்பத்தி பண்ண போகிறது இல்லையோ, ஒரு கம்பெனிலேருந்து தான் வாங்க போகிறோம், ஒரு ப்ரொடியூசர்கிட்டேருந்து தான். அது மாதிரி நம்ம இந்த பிளாக்ஸையும் ஒரு உற்பத்தியாளர்கிட்டேருந்து வாங்கணும். அந்த பிளாக்ஸை வந்து நாங்கள் அந்த உற்பத்தியாளருக்கு எங்களோட டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நிறைய ஆராய்ச்சி பண்ணுறோம். இந்த ஆராய்ச்சி வந்து மக்களுக்கு எளிதாக கிடைக்கிறதுக்கு வேறு ஏதாவது திட்டங்கள் இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல் சூளை வைக்கிறது யார் வேணாலும் ஊரில் வந்து செம்மண் எடுத்து சூளை வச்சுருவாங்க. அதுபோல் இப்போ நிறைய ஆல் பிளாக்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க. இது போல் டெக்னாலஜி இது மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் நாங்கள் பேவர் பிளாக்ஸு, அப்புறம் பில்டிங் பிளாக்ஸ், ஃப்ளையாஷ் கொண்டு பில்டிங் பிளாக்ஸ் இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ரொம்ப எளிமையானது. இந்த சில இது வந்து மகளிரே எடுத்துகிட்டு போய் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறது டெக்ஸ்டைல் ரீன்ஃபோர்ஸ் கான்க்ரீட்னு அது ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இல்லாத ப்ராடக்ட்டும் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் சாதாரண மக்களே அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஆரம்பித்து பண்ணுறது இருக்குது. இல்லை, நம்ம இபிஎஸ் அந்த பேனல் வச்சு பண்ணும்போது அதில் என்ன சிரமங்கள் இருக்கும்? அது யாராவது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க? பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போகணும்னு அவசியம் இல்லை. அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும் எங்களுக்கு. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு செங்கலே இருக்குதுன்னா செங்கல் வீட்டில் நம்ம உற்பத்தி பண்ண போகிறதில்ல. ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும், அவங்க தான் உற்பத்தி பண்ண போகிறாங்க. அது மாதிரி இதுக்கும் ஏதாவது ஒரு அதுக்கு உண்டான ஆளை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா அவங்க உற்பத்தி பண்ணுவாங்க. உற்பத்தி பண்ணி நாங்கள் அதை பாப்புலரைஸ் பண்ணுறதுலேயும் இருக்கிறோம். அதுக்கான ஸ்டெப்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, பட் கூடிய விரைவில் அது அந்த இபிஎஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து சாதா டெக்னாலஜி தான். அது யார் வேணாலும் பண்ண முடியுங்களா ஃபேக்ட்ரி இருந்தால்? அது வந்து நீங்கள் ஒன்லி அந்த ஜாயின்ட்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலிங் தேவை. அதுவும் அகெயின் வி ஹவ் மேட் இட் ஸோ சிம்பிளிஃபைட் தட் எனி பெரி கேன் யூஸ் இட். ஃபைனலாக எங்களுக்கும் அது தானே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். எங்களோட டெக்னாலஜி மக்களுக்கு போய் அடைஞ்சால் தான் எங்களுக்கும் பயன், நாங்கள் பண்ணுறதோட ஆராய்ச்சி. அதனால் அந்த மாதிரி சிம்பிளிஃபைடாக தான் ஒரு டெவலப்மெண்ட் வரையில் வி ட்ரை டு மேக் இட் சிம்பிளிஃபைடு. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு பேனல்ஸாக வச்சுட்ருந்தோம். அதுக்கு க்ரெயின் வேணும், லிஃப்ட் பண்ணணும், அதுக்கு அந்த ஜாயின்ட்ஸில் ஒரு பர்டிகுலர் டிசைன் வேணும். இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் அடுத்தது அது பிளாக்ஸாகவே கொண்டு வந்திருக்கோம். பிளாக்ஸ் இப்போ ஏரோகான் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியே இது யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இல்லைங்க, இப்போது அதுதான் இது வந்து இப்போ ரீசன்ட் டெவலப்மெண்ட். அது இன்னும் நாங்கள் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. பண்ணினா நிச்சயமாக வெளியிலேயும் கிடைக்கும். அது நாங்கள் முயற்சி, அதுக்கு உண்டான முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். அப்படி பண்ணும்போது எவ்வளோ வெயில் தாங்குமா? அரௌண்ட் 9 நாங்கள் ஒரு அந்த பேனல்ஸ் வச்சு கட்டினதில் இது எடுத்திருக்கோம், ரீடிங்ஸ் எடுத்துருக்குறோம். அது அரௌண்ட் 9 degrees கம்மியாக. அது உள்ளே இருக்கிற சர்ஃபேஸ்க்கும் வெளியில் இருக்கிற சர்ஃபேஸ்க்கும் 9 degrees டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது நிச்சயமாக வந்து உள்ளே வந்து கூலிங் எஃபெக்ட் நல்லாவே இருக்குது. இதில் ஏசி தேவைப்படாது. நீங்கள் இந்த பர்டிகுலர் டெக்னாலஜியில் வந்து ஏசி தேவைப்படாது. இது நாங்கள் இன்னும் இந்த பாப்புலரைஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வந்துட்டோன்னா அதோட டிஃப்ரென்ஸ் நிச்சயமாக மக்களால் ஃபீல் பண்ணணும். இப்போ தான் அந்த ஒரு டெமோ பில்டிங்கும் கட்டியிருக்கோம். ஸோ கூடிய விரைவில் நாங்கள் ஏதாவது டெக்னாலஜி பார்ட்னர்ஸ் வச்சுட்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ மேபி டவுன் த லேன் ஒரு 2 yearsல எல்லாருக்குமே இது தெரிய வரும்னு நினைக்கிறேன்.